கீழ்கண்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தி பொருத்தமான பொருள் தரும் வரிசையை அமைக்க அப்படின்னு NMS மேட்டில் கேட்பாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு, ஜாஃப், இன்ஃபென்ட், எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பொருள் பட நம்ம வரிசையை அமைக்க முடியும். இப்போ சைல்டுன்னு என்ன சொல்லுவோம், குழந்தை பருவம், சைல்டுஹுட் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அடுத்து பார்த்திங்கன்னா ஜாப் அப்படின்னா என்னது, நமக்கு வேலை. இன்ஃபேண்ட் அப்படின்னா அந்த குழந்தையை விட ரொம்ப குழந்தை, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபேண்ட்னு சொல்லுவோம். அடுத்து எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னது, கல்வி. சரியா. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், முதல்ல சின்ன குழந்தை, அப்போ இன்ஃபேண்ட் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சைல்டு, அதுக்கு அடுத்த பருவம், அந்த குழந்தை பருவத்துக்கு கொஞ்சம் அடுத்த பருவம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து குழந்தை ஆகிட்டு என்ன பண்ணணும், படிக்கணும் இல்லையா. எஜுகேஷன் படித்த பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜாப்புக்கு போக முடியும். அப்போ இந்த ஆர்டர் என்ன, இன்ஃபென்ட், சைல்டு, எஜுகேஷன், ஜாப். அப்போ இது CADB, இதுதான் இது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் இது கரெக்ட் ஆன்சர்.